கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த அருமையான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். கடந்து போன இரவுல உங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஓரளவுக்கு நல்ல மழையை தந்திருக்கிறேன். இன்னும் அதிகமான மழையை எங்களுடைய தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. வடநாட்டில் பல இடங்களிலே மழை பெய்து பல ஊர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது, ஆறுகள்லாம் நிரம்பி இருக்கிறது. அதுபோல எங்களுடைய பகுதிகளும் ஆறுகளும் குளங்களும் நிரம்ப ஆண்டவர் கிருபைத்தார். அதனால விவசாய பெருங்குடி மக்கள் ஆண்டவரே செழிக்க கிருபைத்தார். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆசீர்வதியும். அப்படின்னு மறைத்து நீர் பேசு ராஜா. இதோ உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவர் எல்லாரும் கேட்டு கிருபைத்தார். இதனாலும் பாடல் வேலையை ஜெப வேலையை ஆசீர்வதி ஆண்டவரே. இப்படி அந்த சாரும் சாரினை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். நீரே பொறுப்பேற்ற ஆசிரியர் இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் ஒரு எஃப்எம்பியினுடைய அன்பு பாடலை பாடுவோம். மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு என்ற பாடலை சாருன்னு நாம் பாடுவோம். சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறாரே இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரே இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரென் ஆடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரென் ஆடுகளை. மந்தையில் சேரா ஆடுகளே. சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே. எனக்காய் பேசிட நாவு வேண்டும்,
என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட நாவு வேண்டும். என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிற தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிற தர வேண்டும். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவும் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறாரே இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரே இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 40:11. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கின்றார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அதை இந்த 40ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். 1 முதல் 39 அதிகாரங்கள் சிறையிருப்புக்கு முன்பதாக எழுதப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். 40 முதல் 54 அதிகாரங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது, 55 முதல் 56 சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு என்பது வரலாறு. ஏசாயா அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை என்பது ஆலயம், எருசலேம் தேவாலயம். அந்த எருசலேம் தேவாலயத்தை நேபுகாத் நேச்சர் ஆட்களை திரட்டி கொண்டு வந்து இடித்தார். நெருப்பினால் சுட்டெரித்து பெரிய பெரிய கற்களால் ஆன ஆலயத்தை இடித்தார். ஏன் இடித்தார்? அது கடவுளுடைய சித்தமாய் இருந்தது. அப்ப கடவுளுடைய சித்தம் ஆலயத்தை இடிக்க இருந்ததா? இருந்தது. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவம், அக்கிரமம் கடவுளை கோபப்படுத்தியது. அதனால ஆலயத்தை அவர் இடித்தார். இஸ்ரவேல் மக்களை சிதறடிக்க பண்ணினார். நிறைய குடும்பங்கள் இஸ்ரவேலை விட்டு பாபிலோனிய சிறையிருப்பிலே நாடு கடத்தப்பட்டு அங்கே வாழ்ந்தார்கள். நிறைய மக்கள் இஸ்ரவேலிலே வாழ்ந்தார்கள். அதில் கணவனை மனைவி பிரிந்து, மனைவி கணவனை பிரிந்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்து, இல்லையா? அது மட்டும் இல்லை, அவங்க ஆலயத்தை மிஸ் பண்ணாங்க. எருசலேமில் இருக்கிறவங்களும் சரி, இஸ்ரவேலில் இருக்கிறவங்களும் சரி, ஆலயத்தை மிஸ் பண்ணாங்க. ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு பெரிய சூழல் உருவாயிற்று. அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல துணிமணி இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு எப்படி காசாவின் மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசம், அந்த மக்கள், பிரதமர் எல்லாரும் சேர்ந்து காசா மொத்தத்தையும் ஒழித்து விட வேண்டும்
அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனால என்னென்னவோ செய்கிறாங்க. நேற்று தினத்தில் கத்தார் மேலே கூட ஒரு பாம் போட்டதாக நம்ம பார்க்கிறோம், வெடிகுண்டு. அப்போ தன் நாடு வளர வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேலின் பிரதமர் அதை செய்கின்றார். அது அவருடைய பார்வையில் சரியா இருக்கலாம். ஆனால் மனிதாபிமானத்தினாலே அது எவ்வளவு பெரிய பேரழிவை உருவாக்கி இருக்கிறது, உருவாக்கும் என்பதை சக மனிதர்களாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் பசியும் பட்டினியுமாக இருக்கின்ற காசாவின் மக்களை போல, அழுது கொண்டிருக்கிற குழந்தைகளைப் போல, அழுது கொண்டிருக்கிற தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை தன் கணவர்களை இழந்து தவிக்கின்ற இந்த மக்களைப் போலவே இஸ்ரவேல் மக்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும் இல்லையா? அதனால்தான் இந்த அதிகாரமே 40லிருந்து 54 அதிகாரங்கள் ஆறுதல் சொல்லுகின்ற அதிகாரங்களாய் இருக்கிறது, நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளாக. அதனால்தான் இந்த அதிகாரம் தொடங்கும் போதே பாருங்க, ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கின்றார் உங்கள் கடவுள் இல்லையா? அவளிடத்துல இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவர்களுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்று விட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்களை அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். தண்டனை பெற்றுவிட்டதை இங்கே ரொம்ப அழகா இந்த அருமையான ஆசிரியர் சொல்லுகிறார், ஏசாயா சொல்லுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவர் எப்படி இந்த மக்களை வழிநடத்துவார் அப்படின்னா, ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆயனை போல், ஆயர் என்று சொன்னால் பாஸ்டர், பாஸ்டர் என்று சொன்னால் ஷெப்பர்ட். ஆங்கில வார்த்தை ஷெப்பர்ட் என்ற வார்த்தை தான் அது நல்ல வார்த்தை. பாஸ்டர்ன்றதை விட ஷெப்பர்ட் என்ற வார்த்தை தான் நல்ல வார்த்தை. ஏன்னா அதுதான் ஆயன், நல்ல ஆயன். அப்போ தம் மந்தையை அவர் மேய்க்கின்றவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆயனுடைய வேலை தன் மந்தையை சிறப்பாக மேய்க்க வேண்டும். அதான் சங்கீதம் 23 பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அவரை புல்லுள்ள இடங்களில் மடக்கி அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் விடுகிறார் என்ற அழகான அந்த வார்த்தைக்கு ஏற்ப கர்த்தர் நம்மை மேய்க்கின்றார். இன்று வரையில நம்மளை மேய்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை மேய்த்தார், ஆனால் அவர்கள் தான் வழி விலகி கெட்டு போனார்கள், ஆண்டவரை மறந்து விட்டார்கள், அந்நிய தேவர்களை உருவாக்கினார்கள் இல்லையா? கடவுளை மறந்து பின்வாங்கி போனார்கள். அதனால்தான் ஆண்டவர் அவங்கள இஸ்ரவேல் மக்களை தண்டித்து சிறையிருப்புக்கு அனுப்பினார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் தம் மக்களை மெய்ப்பரை போல வழி நடத்துவார். மெய்ப்பருடைய பணி என்னென்ன நமக்கு நல்லா தெரியும். ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவார்கள், இலை தளிகளை பறித்து போடுவார்கள், அது சாப்பிடும்படியாக ஒரு இடத்துல சேர்ப்பார்கள், நிறைய புல் இருக்கிற இடத்துல கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதுக்கப்புறம் நல்ல நிழலில் இளைப்பாற பண்ணி சாயங்காலமாக கொண்டு வருவாங்க. இதற்கு இடையில மனிதனுடைய தாக்குதல், மிருகத்தினுடைய தாக்குதல் எல்லாவற்றிலிருந்து காக்கின்றவர்கள் தான் மெய்ப்பர்கள். அதுபோல தான் இயேசு ஆண்டவர் கூட இன்றைக்கு நம்மளை எல்லா தீமையிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, துன்பத்திலிருந்து நம்மளை காத்து வழி நடத்துகின்ற மெய்ப்பனாக இருக்கிறார், நம்மளை மெய்க்கின்றவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற தலைவர்கள், நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் நம்மளை அவங்க சரியாக மெய்க்கலை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரையும் நான் தள்ளிவிட்டு நான் உங்களுக்கு நல்ல மெய்ப்பனை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார் இல்லையா? அதான் அடுத்தது, ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். ஆட்டுக்குட்டிகள் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட மக்கள் அல்லது ஓரங்கட்டப்பட்ட மக்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பார்க்கும்போது இந்த சாதி பிரச்சனையினாலே அநேக மக்களை நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஏன் திருச்சபையே ஒதுக்கி வைத்திருக்கிறது, கிறிஸ்தவர்களே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், ஆயர்களே ஒதுக்குகிறார்கள் இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் ஆயர்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மக்களை நான் ஒன்று சேர்ப்பேன். இதுதான் மெய்ப்பனுடைய பிரதான வேலையாக இருக்கிற. சிதறுண்டு போய் இருக்கிற ஆடு இல்லையா, சிதறுண்டு அலைகின்ற ஆடு பல இடங்களிலே தேடி கண்டுபிடிக்கின்றான் இல்லையா? 100 ஆடு காணாமல் போன ஆடை நம்ம பார்க்குறோம். அந்த ஓமையில் ஆண்டவர் அந்த அழகான அந்த ஓமையை சொல்லும் போது 99 ஆடுகள் இருக்குது, அதை விட்டுறாரு மெய்ப்பன். ஒரு ஆடு, காணாமல் போன ஆட்டுக்காக அவர் ஓடி 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 பார்த்து கடைசியில் கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைந்து என் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். ஏன்னா காணாமல் போனதை நான் கண்டுபிடித்தேன் என்று மகிழ்ச்சி அடைகின்ற மெய்ப்பனாய் இருக்கிறார். அப்போ எல்லாரையும் ஒன்று சேர்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒற்றுமையை இங்கே வலியுறுத்துகிறார். ஜாதி மதம் இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட தான் நம்ம வரணும், அவர் தான் நம்மளை வழிநடத்துகிறார் என்ற செய்தி நம்ம பார்க்கணும்.
அடுத்தது அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். அவர் சின்ன ஆடுகள்ன்றதுனால நம்மளை தோளின் மேலே சுமக்கின்றவராக இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். கால் ஒடிந்து இல்லையா புதரில் சிக்கி இருக்கின்ற எல்லா ஆடுகளை ஆண்டவர் தோளின் மேலே சுமந்து வந்து அவர் கூட்டி சேர்க்கின்றார், நம்மளை வழி நடத்துக. நம்ம கூட அநேக நேரங்களில் துன்பங்களில் துயரங்களில் கஷ்டங்களில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். கடைசியாக சொல்கிறாரு, சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். சினை ஆடுகள் என்று சொன்னால் குட்டி போகிற ஆடுகள் இல்லையா, குட்டி போகிற ஆடுகளை ஆண்டவர் மிக தெளிவாக, இப்போ எப்படி கர்ப்பிணி பெண்களை கணவன்மார்கள் மற்ற மக்கள் எல்லாம் அன்பா வழி நடத்துவாங்களோ அதே போல கர்த்தர் சினையாடுகளை, இன்றைக்கு நம்மளை மக்களை ஆண்டவருடைய பிள்ளைகளை மிக கவனத்தோடு அவர் வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம், the shepherd's care. God's promise to the shepherd is people with care and gentleness. The importance of trusting in God's care and provision. The shepherd's characteristics. Gentle care. God will gather the lambs in his arms and carry them to close his heart. Tender guidance. God will gently lead those that are nursing. God's care in our lives. Provision and protection. God provides for and protects his people, just as a shepherd cares for his flock. Comfort and guidance. God comforts and guides his people, especially in times of difficulty and uncertainty. Trusting in God's care, faith in God's goodness. We can trust in God's goodness and care even when we don't understand his ways. Resting in God's presence. We can rest in God's presence, knowing that he is our shepherd and cares for us. Conclusion, God's care is personal. God's care is personal and intimate, just like a shepherd's care for his flock. Trust in God's care. May we trust in God's care and provision and rest in his presence. சில வேத வாக்கியங்களை பார்க்கும்போது God's shepherding care, கர்த்தர் மெய்ப்பராக இருந்து பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார் என்ற செய்தி சங்கீதம் 23 நம்ம பார்க்குறோம். யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 34:11-16 பார்க்குறோம். காட்ஸ் ஜென்டில் கேர் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 11:28-30, 1 பேதுரு 5:7, சங்கீதம் 131:1-3, ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் கேர் சங்கீதம் 28:7 இல்லையா, கர்த்தர் என் ரட்சிப்பா என்னுடைய பலனா இருக்கிறார். நீதிமொழிகள் 3:5-6, ரோமர் 8:28 நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற செய்தி. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் துன்பத்தில் துயரத்தில் நம்ம சிக்கியிருக்கிறோமா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகின்றவன்றாக இருக்கின்றார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை நாம் மனதிலே பதிய வைத்து, என்னை ஆண்டவர் வழி நடத்துகிறார், மெய்ப்பார், அவர் என்னை ஒன்று கூட்டி சேர்ப்பார், மெதுவாய் நடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார், தோளின் மேலே சுமக்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவினிடத்தில் நான் அன்பு கூறுவேன், நான் விசுவாசத்தை வைப்பேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இந்த குட் ஷெப்பர்ட் என்று சொன்னாலே இயேசுவை தான் குறிக்கிறது. தோளின் மேலே சுமந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்து கொண்டு இயேசுனுடைய படம் நீ உலகம் புகழ்பெற்ற ஒரு படமாக இருக்கிறது. ஆகவே அந்த குட் ஷெப்பர்டை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவருக்கு பின்பாக போவோம், அவர் காட்டுகிற வழியில் நடப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான் என்று வாக்களித்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நின்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். இப்பொழுதும் உடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே, எங்களுக்காக ஆடுகளை மேய்க்கின்றவர் ஆண்டவரே, இந்த சின்ன ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை ஆண்டவரை கூட்டி சேர்ப்பவர், தோளின் மேலே சுமப்பவர், எங்களை வழி நடத்துகின்றவராக இருக்கிறீர் என்ற செய்தியை கேட்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் யாராக இருந்தால், கிறிஸ்தவர்களாக இருந்தால், இந்துவர்கள் இருந்தார், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என் தேவனை எல்லாரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நம்பி வந்தவர்கள், உடைய சத்தத்தை கேட்கின்றவர்கள் எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை
3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காகவும் ஆண்டவர் விசேஷமாக எங்களுடைய கர்த்தாவே இறையல் கல்லூரி, கண்கடை இறையல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். காத்தரலும் அனைத்து சபையார்களையும், ஆயர்களையும், திருச்சபைகளையும் காத்தரல வேண்டுமாய் ஜபிக்கிறோம். ஆண்டவரை விசேஷமாக இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், அனைத்து மாநிலத்தில் முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்துக்காக மீண்டும் இஸ்ரவேலுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய நாடு பெருசாக வேண்டும் என்றதற்காக காசா மக்களை போட்டு வதைத்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணோக்கி பார் ஆண்டவர், சீக்கிரமாக அதிலிருந்து விடுதலை தார். உக்ரைன் ரஷ்யா போரும் ஆண்டவரை தீவிரமடைகிற அதிலிருந்து விடுதலை தார். ஆண்டவரே, இது ட்ரம்ப் எங்கள் மேலே தொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த டாக்ஸ் போர் அதிகமாக இருக்கிறது, அதிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவின் தேசத்தை காத்தருளும். ஆண்டவரே, இந்த திருப்பூர் மக்களும் ஆண்டவரே ஷூ கம்பெனியில் வேலை செய்கிற மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜா. கண்ணோக்கி பார். தேவன் தேவைகளாக சந்திய ராஜா. நாளை பலவீனமாக சுகரமாக இருக்கிற மக்கள் உண்டு, பிறந்த நாள் திருமண நாளைக்கான உண்டு, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாய் இப்படி அன்புக்குரிய அன்பர் சாரியும், ஏஜக்காவே, அன்பான பிள்ளைகள், மாதாள் மாரியாலும், இப்படி சாக்க சாரியும் அடியனி ஆசீர்வாதம் இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்து. ஆண்டவர், அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானாப்பும் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல் இதை பார்க்கிற உலக நாடுகளில் ஆண்டவரே, அதே போல் என்னுடைய இந்தியா தேசத்தில் இருக்கிற பல சிட்டிஸில், பல கிராமங்களில் இதை கேட்குறாங்க, பார்க்குறாங்க. பல திருச்சபைகளில் பார்க்குறாங்க. லுத்ரன் திருச்சபை, ஆற்காடு லுத்ரன் திருச்சபை, தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் திருச்சபை எல்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ஒவ்வொருவரையும் அப்படி குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. இதை கொடுத்து வருகிற மழைக்காய் நன்றி. இன்னும் அதீதமான மழையை தந்து எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். குறிப்பாக இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இப்படி பாப்பனப்பள்ளி கிராமத்தில் இருக்கின்ற இப்படி வேதமணி அம்மா என்கின்ற இப்படி அன்புக்குரிய பாட்டி, ஆண்டவரே, வயது முதிர்ந்தவர்கள் படுக்கையில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். சுத்தமானால் ஆண்டவரே சுகத்தை தந்து வழிநடத்தும். இல்லை என்றால் நம்முடைய சுத்தம் என்னவோ அதை நிறைவேற்ற முடியாது ஜபிக்கிறோம். அதே போல் இந்த நாளில் பிறந்த நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கிருபையாக இருந்து நீ வழிநடத்தும். தொடர்ந்து நாளின் பணிகள், பயணங்கள், போக்குவரவுகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக வேலூர் கிறிஸ்து லுத்ரன் ஆண்டவரே திருச்சபை சேர்ந்த ஆண்டவரே, உடைய அன்புக்குரிய ஜீவரத்ன அப்பாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை நன்றி. நேற்று தினத்தில் அவரை நல்லடக்கம் செய்தோம். இன்று அவருடைய வழிபாடு இல்லத்தில் இருக்கிறது. அதை ஆண்டவரே ஆயர்கள் நடத்துகிற போது அம்மாவை ஆண்டவர் குறிப்பாக கிரேஸ் அம்மாவை நினைவு கூறுகிறோம். அவர்கள் உலகம் தர முடியாத ஆறுதலை, சமாதானத்தை என் தேவன் தந்து வழிநடத்தும். விட்டு சென்றிருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய ஆனந்த அண்ணனுக்காக, ராபின் அவர்களுக்காக, செல்வினுக்காக, பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், வேலை பழுத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை தந்து அவர்களை அற்புதகரமாய் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். உம்முடைய ஆற்றுப்படுத்துகிற ஆண்டவரே வார்த்தையை தந்து வழிநடத்தும். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட தங்கிடும். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்தரலும், நல்ல மழையை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கொடுப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.